ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு யம்மி தி ரேட். இன்றைக்கி வீட்லேயே ஈஸியாக எப்படி சாஃப்டான பாவ் பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் அரை கப் லைட்டாக சூடு இருக்க பால் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை கரையணும், அதுக்காக கரைக்கிறேன் ஃபுல்லாக. 1 டீஸ்பூன் ஈஸ்ட் போடுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டா அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு முட்டை போட இஷ்டம் இல்லைன்னா 1 கப் தயிர் போட்டுக்கலாம். அதில் 2 கப் மைதா போடுறேன். 1/4 ஸ்பூன் சால்ட் போடுறேன். ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொரு அரை கப் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவெல்லாம் ஃபுல்லாக சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது நல்லா மிக்ஸ் ஆன மாவை ஒர்க் டாப்பில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாக பிசைகிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா திருப்பி ஒரு 1 நிமிஷம் பிசைஞ்சிட்டு டக் பண்ணி வச்சிடுறேன். ஒரு பவுலில் எண்ணெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த மாவை உள்ளே வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் மேலேயும் போட்டு ஒரு ஈரமான டவலில் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி ஒரு வார்மான பிளேஸில் வச்சுட்டேன். ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி இருக்குது. அதை திருப்பியும் ஒர்க் டாப்பில் எடுத்து 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி மாவு அளவுக்கு. கட் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பாக டக் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப் ஆக்குறேன். இது மாதிரி ஒரு ஸ்கொயர் பேன் இல்லை ரெக்டாங்கிள் பேன் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து கொஞ்சம் இடம் விட்டு வைக்கிறேன். அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி திருப்பியும் ஒரு ஈர துணி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி திருப்பியும் வார்மான பிளேஸில் வச்சிடுறேன் ஒரு 1/2 ஹவருக்கு. திருப்பி அது உப்பிடும். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் சாஃப்டான பாவ் பன் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் தடவி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அது பேக் ஆகி வந்தோடனே அப்போ தான் சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். இது பாவ் பாஜி, வடா பாவ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.